வணக்கங்க, வெல்கம் டு குக்ரேசி. இன்றைக்கி நம்ம சேனலில் கொங்கு நாடு ஸ்பெஷல் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பும் வறுவலும் செய்ய போகிறோங்க. சூடான சாப்பாட்டில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். நாட்டுக்கோழி தண்ணி குழம்பும் வறுவலும் எப்படி செய்யலான்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதில் வந்து 1/2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயத்தோட தோலை உரிச்சிட்டு மண்ணு போக நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு போடணும். இந்த குழம்புக்கு வந்து கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணுங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா குழம்பு வந்து இனிச்ச மாதிரி ஆயிருங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதில் 10 பல் அளவுக்கு பூண்டும் 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் போட்டு வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வந்து பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 10 வரமிளகாய் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் பட்டையும் ஒரு 4 கிராம்பும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதில் தனி கொத்தமல்லி தூள் 1 டம்ளர், இது வந்து 200 ml டம்ளரில் 1 டம்ளர் எடுத்துக்கிறேங்க. இதையும் போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 3/4 கிலோ கோழிக்கறிக்கு வந்து இந்த அளவுக்கு வெங்காயம் கொத்தமல்லி தூள் போட்டோம்னா தான் சரியாக இருக்குங்க. இது வந்து கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ வந்து இது மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். இந்த அரைச்ச மசாலாலிருந்து 1 கரண்டி அளவுக்கு மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. இது வந்து சிக்கன் வறுவலுக்கு போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ அரைச்ச மசாலாவை குக்கரில் போட்டுடலாம். இதில் வந்து 4லேருந்து ஒரு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. மசாலாவை நல்லா கட்டிலாம் கரைச்சி விட்டுக்கலாம். பாருங்க, குழம்பு வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த குழம்பு வந்து இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சா தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இதில் நல்லா கழுவி சுத்தம் பண்ணின நாட்டுக்கோழி கறியை போட்டு கலந்து விட்டுக்கலாங்க. இது வந்து 3/4 கிலோ அளவுக்கு இருக்குது. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். குக்கரை மூடி வெயிட் போட்டு அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடலாங்க. நாட்டுக்கோழி வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். 5லேருந்து 6 விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ப்ரெஷர் அடங்கிருச்சு. மூடி திறந்து பார்த்துக்கலாம். பாருங்க, சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ குழம்புல இருக்கிற சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இதை வந்து வறுவல் செய்யறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் ஊரில் வீட்டில் வந்து யாருக்காச்சும் சளி பிடிச்சாவோ இல்லை ஃபீவர் வந்து சரியானதுக்கப்புறம் வாய் கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த டைமில் இந்த குழம்பு கண்டிப்பாக வச்சுருவோம். இதை வந்து சூப் மாதிரி ஊற்றி குடித்தோம்னா தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்குங்க. சளியும் சரியாக போயிடும். இப்போது தாளிக்கிற கரண்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் அதில் வந்து 1 ஸ்பூன் கடுகு,
ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். இதை வந்து குழம்புல போட்டுடலாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நீல வாக்கில் அரிஞ்ச பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நாலு பல் பூண்டும் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் இடித்து எடுத்துக்கலாங்க. வெங்காயம் வந்து இந்தளவுக்கு செவந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு இதில் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இதில் மீடியம் சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கிற மசாலாவை இதில் போட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாங்க. இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. இதில் வந்து இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டால் போதும். ஏன்னா சிக்கனில் வந்து ஏற்கனவே உப்பு இருக்குது. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்து வச்சுக்க சிக்கன் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்க, நல்லா காரசாரமான சிக்கன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். தண்ணி குழம்போடு சேர்த்து இந்த வறுவலும் சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்டான நாட்டுக்கோழி தண்ணி குழம்பும் வறுவலும் ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.